பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திங்கள் மணிவண்ணா உன் சேவடிச் செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் நின் வளர்மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டு. இது பெரியாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம். எந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கோயில்கள்ல, குறிப்பா பெருமாள் கோயில்கள்ல சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, இந்த பாசுரத்தை சொன்ன பிறகுதான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் 4000 திவ்ய பிரபந்தமே ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சொல்லுவோம். ஏன் அப்படின்னால் இந்த பாடலுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, பெருமாளுக்கே வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக நம்மளுடைய தலைப்பு எப்படி கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் இருக்கோ, ஆசீர்வாதங்களை நாம் என்ன வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும்னு இருக்கிறதோ, அதே போன்று பெருமாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணவர் பெரியாழ்வார். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இதை சொல்லிவிட்டுத்தான் ஆரம்பிப்போம். இதுல எந்த அளவுக்கு அவர் பாடியிருப்பார்னா, நிசிம்மாவதாரம், அதாவது நரசிம்மராக பிறந்தோடனே தூண்ல இருந்து பெருமாள் உடைச்சுண்டு வெளியில வரார். அப்படி வெளியில வந்தோடனே பிறந்த குழந்தைக்கு பந்தனைன்னு வரும், இந்த தோல் நோயெல்லாம் வரும், அப்படி தடிச்சுன்னு அந்த நோய் தீரணும் அப்படின்னு பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஒரு டீடைல்டா ஆசீர்வாதம். இந்த விஷயத்துக்கு உனக்கு ஆசீர்வாதம், இந்த நோய் வராததுக்கு ஆசீர்வாதம், இந்த வளர் மார்புல இருக்கிற மங்கைக்கு ஆசீர்வாதம், எதுவுமே ஒருத்தருக்கு இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு பெருமாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை வைத்து கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிப்போம். அதனையே என்னுடைய உரைக்கும் தொடக்கமாக வைத்து கொண்டு இந்த நற்புலரிங்கிற தளத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை மேலும் மேலும் செவ்வனே செய்ய வேண்டும் என்று அடியேன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு வாழ்த்துறோம். அப்படி அந்த வாழ்த்து அப்படிங்கிறத எந்த அளவுக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பல ஆளுமைகள் பேசின்னு இருக்கா. அதை தொடர்ந்து இப்போ என்னுடைய சிறிய ஒரு விஷயம், எனக்கு தெரிந்தவற்றை உங்களிடத்தில் சாதிக்க போகிறேன். இப்போ இந்த தலம் எவ்வளவு பெரிய தலம் அப்படிங்கிறது எனக்கு எங்க அம்மா இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அந்த ஒரு பெரிய தலத்துல இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு உடனே ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். முதல்ல ஆசீர்வாதம் அப்படின்னா அரவிந்த் சார், ஒரே ஒரு விண்ணப்பம் உங்கள்ட்ட. நீங்க உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் பண்ணிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நான் சிங்கம் ஸ்ரீவித்யா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, அவங்களுடைய முதல் பையன், அவர்களுடைய பெரிய பையன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சாஸ்திரா யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கேன். இப்ப அடுத்து என்னோட பிஹெச்டிய சாஸ்திரா யூனிவர்சிட்டியில பிரஸ்யூ பண்றேன் கெமிஸ்ட்ரியில. திருச்சியில இருக்கேன். நான் ஒரு மெஜிஷியன், ஒரு பேச்சாளர், அது மட்டும் இல்லாம பஜனைகளும் பாடுறேன். இப்போதைக்கு நம்ம சாஸ்திரா யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்றோம். அப்படி இந்த பிளாட்ஃபார்ம எனக்கு கொடுத்ததே எனக்கு ஒரு பிளெஸிங் தான். ஏன்னா எவ்வளவோ பெரிய ஆளுமைகள் இருக்கும் பொழுது ஒரு சிறுவன் என்னை நம்பி இந்த வேலையை இவன் செய்வான் அப்படின்னு, இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவருக்கு ஏற்றார போல அப்பேற்பட்ட சிறந்த ஆளுமைகள் யாருக்கு அந்த காரியத்தை முடிக்கும் திறமை இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுண்டு அவள்கிட்ட கொடுப்பா. அப்பேற்பட்ட திறமை எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது எனக்கு காண்பித்த இவர்களுக்கு நான் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். அதுவும் என்னுடைய ஆசீர்வாதங்களால தான் நடந்தது. முதல்ல ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம சொற்பதமா பிரிச்சு பார்த்தோம்னா, நீங்க சம்ஸ்கிருதம் எடுத்துட்டாலும் சரி, தமிழ் எடுத்திருந்தாலும் சரி, ஆசீர்வாதம்ங்கிறது ஒண்ணுதான். ஆசீர்வாதம்ங்கிறதே சம்ஸ்கிருதத்துடன், அதனால நம்ம சமஸ்கிருதத்துலதான் அர்த்தத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம்னாலே
அது நாராயணனைத்தான் குறிக்கும் அப்படின்னு பிரம்மசூத்திரம்ங்கிறது சொல்லும். அகாராப்தோ சப்தஹா ஸ்ரீமன் நாராயணஹா அப்படின்னு பிரம்மசூத்திரம் சொல்லும். அப்படி ஆ அப்படிங்கிறது நாராயணனையே குறிக்கக்கூடியது. அப்படி நாராயணனை குறிக்கக்கூடிய அவனுக்கு சீர் அடுத்தது அந்த மூணா படிங்க. ஆ கூட்டல் சீர் கூட்டல் வாதம். அப்ப ஆ அப்படின்னா நாராயணன், சீர் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா சீரான வாழ்வுன்னு வச்சுக்கலாம். அதாவது அது சீர் கிடையாது, சீர் உங்களுக்கு நெடில். அப்போ சீரான வாழ்வு, சீராக இருக்கு சார், ரத்த ஓட்டம் சீரா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப சீர் அப்படின்னா நல்லது, நேரா இருக்கிறது, தொடர்ந்து செல்வது, தடையில்லாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். அடுத்து வாதம். வாதம் அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தம். வாதம்னா பேச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு சமஸ்கிருத சொல்லாக இருக்கின்றபடியால் சமஸ்கிருதத்துல 4 தா உண்டு. இதுக்கு 2வது தா. வாதம் அப்படின்றது முதல் தா, அதுதான் நோய். இது 2வது தா வாதம். அதனால இதுக்கு இந்த வாதமா அந்த வாதமான குழப்பம் வேண்டாம், அது சமஸ்கிருத சொல். அதனால தமிழ்ல ஒரு தகரம் இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை நமக்கு. அதே நேரத்துல ஆசீர்வாதம்ங்கிறது பெரியவர்கள் நம்மளுக்கு எப்படி எல்லாம் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்ப்போம். இப்ப நம்ம ஆசீர்வாதம்னா என்னங்கிறத தெரிஞ்சுட்டோம். நாராயணனானவன் நாம் சீராக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி சொல்லக்கூடிய வார்த்தைகள். நாராயணனாக இருக்கின்றவன் சார், நாராயணன்னா பெருமாளே வாழ்த்துவாளா? கிடையாது, பெரியோர்கள் தான் நமக்கு பெருமாள். அதிதி தேவோபவா அப்படிங்கிறது சீக்ஷாவளி. அப்படி பெரியோர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் நம்மை வாழ்த்துவது நாராயணனே நம்மை வாழ்த்துவதற்கு சமம். அப்படி அவர்கள் சீராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற வார்த்தையே ஆசீர்வாதம் என்பது. இதை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்முடைய பெரியோர்கள் இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கறது எப்படி எல்லாம் பார்த்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர், ரொம்ப பரிச்சயமான ஒருவர். யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். அவர் என்ன சொல்றார்? ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 அப்படிங்கிறார். இதற்கும் நம்மளுடைய தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம்னு இருக்கும். ஏன்னா இது சுதந்திர வேட்கைக்கு உண்டான பாடல். இப்போ பாரதியார் அவர் சுதந்திரம் வாங்கணும், அவர் சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னா பல பேருக்கு உண்மையிலேயே சொல்ற சுதந்திர வேட்கைங்கிறதே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா பாரதியாருடைய கவிதைகள் அந்த மாதிரி. ஒரு மனிதன் தன்னுடைய சுய விஷயத்தை, தன்னுடைய ஒரு சொந்த முயற்சியினால ஒரு பெரும் படையை சேர்த்தார்கள் அப்படின்னா அதுல பாரதியாருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அப்படி சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு பாரதியாரும் ஒரு முக்கியமான காரணம். அப்பேற்பட்ட அந்த சுதந்திரத்திலிருந்து அடுத்து நம்ம குடியரசு ஆகிறோம். அடுத்து அந்த குடியரசுல இருந்து சட்டம் இயற்றுறோம். அதற்கப்புறம் அந்த சட்டத்தை இயற்றி இன்று வரை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உலக பொருளாதாரத்தில் தலை சிறந்த பொருளாதாரங்களில் முதல் 5 இடங்கள்ல இந்தியா இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த விஷயம் இன்னைக்கு நடக்கிறது அப்படின்னால் அதற்கு பாரதியார் கொடுத்த ஆசீர்வாதங்களும் உண்மை. ஏன்னா அவர் அன்னைக்கு சொல்லியிருப்பார், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வான்னு. இன்னைக்கு அதே விஷயத்தான் பிரதமர் மோடி சொல்றார். எங்க போனாலும் சரி, எல்லாருமே பாரத் தோண்ட தோண்ட வளங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறார். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோருக்குமானது எல்லோருக்குமே உண்டானது அப்படிங்கிறார். அதே விஷயங்கள் இன்றளவும் அதேதான் பாரதியார் சொல்றார். 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால், செப்பு மொழி 18 எனும் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னார். 30 கோடி முகம் இருந்தாலும் சரி, அவளுடைய சிந்தனைங்கிறது ஒண்ணுதான். செப்பு 18 பேசக்கூடிய மொழி 18 இருந்தாலும் அவள் செய்யக்கூடிய சிந்தனை ஒன்று. ஆக அப்பேற்பட்ட சிந்தனை அன்றைய காலகட்டங்களில் இருந்தே வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சிந்தனை, நேர்மறையான சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேசம் நம்முடைய பாரத தேசம். அந்த பாரத தேசத்தினுடைய அச்சாணியே
ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுதான். பெரியோர்களிடத்தில் இன்றைக்கும் நம்முடைய வழக்கத்துல இருக்கு. யாரா இருந்தாலும் பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு சொல்றோம். ஏன்னா விஷ்ணுவாகவே ஏற்கனவே அர்த்தம் பார்த்தா போல விஷ்ணுவே வந்து ஆசீர்வாதம் பண்றா போலே அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்முடைய பாரத தேசத்துலதான் இருக்கு. அடுத்து இதே பாரத தேசத்துல 2 பெரிய மகனியர்கள் இருந்தா. ஒருத்தர் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர், பாரதியாரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். என்ன சுவாமி, பாரதியாரோட தொடர்பு கொண்டவரா? ஆமாம். என்ன பண்ணா, பாரதியாருக்கும் இவரும் ஒரே காலம் வாழ்ந்தவர், சமகாலத்தவர்கள் அல்ல, ஒரே அளவு கால நேரங்கள் வாழ்ந்தவர்கள். யாரு? சுவாமி விவேகானந்தர். அவர் என்ன சொல்லியிருக்கார், ஆசீர்வாதம் செயலற்ற முறையில் நல்ல அதிர்ஷ்டத்தை அளிப்பதாக அல்ல, மாறாக ஒருவரின் சொந்த செயல்கள் மற்றும் உள் வலிமையின் விளைவாகவும் தெய்வீக அருளின் பிரதிபலிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற. என்ன சொல்றார், ஒருத்தர் ஆசீர்வாதம்ங்கிறது ஒருத்தர் சொன்னார் அதனால நடந்துரும், அப்படி கிடையாது. அது வந்து குருட்டு அதிர்ஷ்டம் கிடையாது. ஆசீர்வாதம்ங்கிறது என்னன்னா, நம்முடைய சீரான முயற்சி, சொந்த செயல்கள்ல இருக்கிறதும் நம்முடைய உள் வலிமை, நம்ம இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கறத உள்ளூர நம்புறோம் இல்லையா, நம்மளுடைய நம்பிக்கைக்கும் அதே நேரத்துல தெய்வீக அருளினுடைய பிரதிபலிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறார். அதனால ஆசீர்வாதம்ங்கிறது ஒருத்தர் சொன்னா நடக்காது, அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதைத்தான் விவேகானந்தர் இந்த இடத்துல குறிப்பா சொல்றார். அதே மாதிரி விவேகானந்தர் இதே விஷயத்த சொல்றா போல ரமண மகரிஷி, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர் ரமண மகரிஷி. எங்க இருக்கக்கூடியவர்? திருவண்ணாமலையில இருந்தவர். திருவண்ணாமலைங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான கோவில், நினைக்க முக்தி தரும் கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருவண்ணாமலையில இருந்தவர் தான் ரமண மகரிஷி. நிறைய கருத்துக்கள் அவர் சொல்லியிருந்தாலும் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதையும் பத்தி அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிப்புற அனுகூலங்கள் என்ற அர்த்தத்தில் ஆசீர்வாதங்கள் முதன்மையான கவனம் அல்ல என்றும், உண்மையான ஆசீர்வாதம் என்பது சுய உணர்தலில் உள்ளது அப்படிங்கிறார். அதாவது வெளியில நமக்கு ஒரு விஷயம் நடக்கும், அப்படி அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் ஆசீர்வாதம்ங்கிறது கிடையாது. அதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஆசீர்வாதத்தினுடைய பலனால் வருவது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னன்னு, இது நல்லது, நம்ம செய்த ஒரு வினையின் பலனாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்ப உணர்றோமோ அதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம். நீ எப்ப சுயமாக உன்னை பற்றி உணர்கிறாயோ அதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறார் ரமண மகரிஷி. இத என்னுடைய வாழ்க்கை நிகழ்வு ஒன்றோட சொல்லலாம். எப்பன்னா, நான் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சு முடிக்கிறேன். 15ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சோன்னே CUCET அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன். அது எதற்குன்னா, நம்மளுடைய பட்டப்படிப்புகளை வந்து மத்திய பல்கலைக்கழகங்கள்ல தொடர்வதற்காக அந்த தேர்வு எழுதுறேன். அந்த தேர்வுல வந்து கிளியர் பண்ணியிருக்கேன், தேர்ச்சி அடையிறேன். தேர்ச்சி அடைஞ்சோட எனக்கு வந்து ICT பாம்பே, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி பாம்பே. நான் வந்து இப்ப 6வது படிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன், நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேதியியலோட தான் பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வேதியியல் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதுல முனைவர் பட்ட ஆய்வுலையும் இப்ப இருக்கேன். அப்படி அந்த இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, இந்திய வேதியியல் கழகம் அப்படின்னு சொல்லுவோம், அதுல பாம்பேல இருக்கிறது. அதுல வந்து என்னுடைய யூஜி கிடைச்சது எனக்கு வந்து. அப்படி அதுல யூஜி கிடைக்கும் பொழுது அதுல என்னுடைய முதல் இளநிலை பட்டப்படிப்புக்கு கிடைச்சது. ஆனா என்னுடைய நேரம், என்னுடைய ஆசீர்வாதம் ரெண்டுமே உண்டு. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டு அங்க போய் என்ன சேர உடல. ஏன் சார் சேரல? ஏன்னா மெயில் பார்க்கல. என்னப்பா மெயில் பார்க்கல? ஆமா, மெயில் பார்க்கல. நான் 1ஆம் ஆண்டு, எனக்கு அக்டோபர் 7 என்னுடைய பிறந்த நாள். அக்டோபர் 7ஆம் தேதி எனக்கு வந்து அங்கிருந்து கடிதம் மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த மெயில வந்து நான் பார்க்கல. அந்த மெயில நான் பார்க்காம இருந்து எப்ப பார்க்கிறேன் அப்படின்னா
ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து இன்னும் அந்த சொல்லுவாங்க இல்லையா, லெட்டர் போடுவாங்க, கடிதம் போட்டு நமக்கு தொடர்பு கொள்ளுவாங்க அப்படின்னு. அந்த மனநிலையில சரி நமக்கு வரும் போல் இருக்கு, கடிதம் வரும், வரல நம்ம கிளியர் பண்ணல அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் எங்க காலேஜ்ல வந்து ஸ்ரீமதாண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு இருக்கு. அந்த கல்லூரியில படிக்கும் பொழுது அந்த கல்லூரியில வந்து ஒரு அப்ப வந்து இணைய வழியில தான் பள்ளிகள் கல்லூரிகள் நடந்துட்டு இருந்தது இல்லையா. அப்ப வந்து கொரோனா வேற. அதனால அது வந்து என்னது, கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கறத ஓபன் பண்றதுக்காக மெயில்ல வந்து வந்தது, பாஸ்வேர்டு வரும், ஒரு செக்யூரிட்டி பின்கோடு வரும், அதுக்கு ஓபன் பண்றதுக்காக போனது. அப்ப போகும்போதுதான் பாக்குறேன் 2 மெயில், இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜில இருந்து ஒண்ணு, அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. இது ரெண்டுத்துல இருந்து மெயில் வந்திருக்கு. எப்ப பாக்குறேன், ஒரு வருஷம் கழிச்சு பாக்குறேன் நான் அதை. ஐயோ இப்படி ஒரு வருஷம் ஆயிடுதே நம்ம பார்க்கலையே அப்படின்னு என்னுடைய மனம் அப்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு சாப்பாடு இறங்கல, தண்ணி குடிக்கல, ஒண்ணும் செய்யல. அப்புறம் நான் எங்க மேம், ஒரு மேம் இருந்தாங்க, மீரா பார்த்த சாரதின்னு பேர். அந்த மேம் என்ன சொன்னா, பரவாயில்லடா, வேண்டாம் அப்படின்னு நடந்திருக்குன்னா ஏதோ இருக்கும், நீ கவலைப்படாத, நீ காலேஜ் விட்டு போறதுக்குள்ள என்ன காரணம்ங்கிறது தெரிஞ்சுருவேன். கரெக்டா போயிட்டு இருந்தது. ஒரு 1.5 மாசம் அவ சொல்லி, ஒரு 1.5 மாசம் அது வரைக்குமே எனக்கு பெருசா பிடிப்பு இல்ல. கல்லூரிக்கு போனா கூட அப்படி இருப்பேன், அவ்வளவுதான். ஒரு முழு மனசோட போய் உட்கார்ந்து கவனிக்கிறது அப்படிலாம் இல்ல. ஏன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு அது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறது எத்தனையோ பேரோட கனவு. அந்த இடத்துல நான் போய் நிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். ஆனா எனக்கு கிடைக்கல, அது உன்னுடைய அஜாக்கிரதை அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல என்ன ஆச்சு, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கோ இல்ல பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கோ தெரியும் NMR அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவி யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா, ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. அது வந்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் வச்சு, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்னு பேரு. அதை வச்சு ஒரு மாலிக்யூல் எப்படி இருக்கு, ஒரு மூலக்கூறுங்கிறது எப்படி இருக்குங்கிறத சொல்றது. அதுல வந்து உள்ள லிக்விட் ஹீலியம் அண்ட் லிக்விட் நைட்ரஜன் வச்சிருப்போம். என்ன ஆச்சு, டெம்பரேச்சர் அது எப்பவுமே ஏசில இருக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள லிக்விட் ஹீலியம் இருக்கும், -4 அது வந்து கெல்வின்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். 4 கெல்வின்ல இருக்கும், 4.2 கெல்வின்ல இருக்கும் லிக்விட் ஹீலியம். அது வேப்பரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு -70 கெல்வின்ல வந்து மேல லிக்விட் நைட்ரஜன் போட்டிருக்கும். அதுக்கு மேல வந்து லிக்விட் ஆக்சிஜன் இருக்கும். அதை ஏசி ரூம்ல வச்சிருப்போம். ஸோ அவ்வளவு கூலிங்ல இருக்கணும் அந்த மிஷின். அப்பதான் வந்து மேக்னெட்டிக் வந்து சூப்பர் கண்டக்டரா பிஹேவ் பண்ணி குட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன ஆச்சு, ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன், ரொம்பலாம் இல்ல, அப்படி கேஸ் லீக் ஆறத பார்க்காம விட்டுருக்கா. பிளாஸ்ட். ஆக்சிஜன் வேற இருக்கிறதுக்கும் அதுக்கும் நல்லா பத்தின்னு எரிஞ்சிருக்கு, சூப்பரா வெடிச்சு. அந்த நான் போயிருந்தா எந்த லேப்ல இருந்திருப்பேனோ அந்த லேப்ல நல்ல வேலை யாருமே இல்ல, உயிர் சேதங்கள் இல்ல. ஆனா 250 கோடி ரூபாய் மதிப்பிலான மொத்த கட்டடத்துல இருந்து எல்லாமே எரிஞ்சது. ஒரு சின்ன அஜாக்கிரதை, அதனால எல்லாமே எரிஞ்சிருந்தது. நான் போயிருந்தால் என்னுடைய படிப்பும் அந்த இடத்துல பாதியில கெட்டிருக்கலாம். அதனால நான் கிடைக்காதது, அந்த இடத்துல போகாதது எனக்கு ஒரு ஆசீர்வாதமா பட்டது. அப்பா பாரு, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அங்க இருந்து நீ தப்பிச்சிருக்க. நினைச்சு பாரு, அங்க போய் நான் நின்னுட்டு இருந்தேன்னா இந்நேரம் போயிருப்ப. நல்ல வேலை நடக்கல, அதுல இருந்தா உன்னை பெருமாள் காப்பாத்திருக்கார் அப்படின்னு என்னுடைய நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் இது. ஏன்னா எப்பவுமே நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய கதைகளுக்கு வந்து உண்மையான ஒரு மதிப்பு உண்டு. நம்ம பட்டறிவுங்கிறதுக்கு உண்மையான மதிப்பு உண்டு. அதை நான் வந்து அன்னைக்கு புரிஞ்சுட்டேன். அப்படி நிஜ வாழ்க்கைன்னு நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு டக்குன்னு அரவிந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் பாண்டிச்சேரியில, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அன்னை அரவிந்தர் அப்படின்னு. அவர் ஆசீர்வாதங்களை பத்தி கூட பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உடல் ரீதியாக மட்டும் இல்ல, முன்னாடி இருக்கிறவனை மட்டும் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா,
மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டு கூட ஆசீர்வாதம் பண்ணலாம், மனதார ஒருவரை வாழ்த்துவது கூட ஆசீர்வாதம் தானே. முன்னாடி இருக்கும் பொழுது நீ நன்னா இருப்பான்னு சொல்றது மட்டும் கிடையாது, மனசார அங்க இருந்தான் அன்னைக்கு செஞ்சான், செய்யலைனாலும் சரி அவன் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறது கூட ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற. அப்படி அவர் சொல்றது மட்டும் இல்லாம அந்த ஆசீர்வாதங்கள் எப்ப வருமானா நம்மளுடைய தேவைக்கும் நம்மளுடைய திறமைக்கும் ஏற்பதான ஆசீர்வாதம் கிடைக்குமா. உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய தேவை என்ன, இது ரெண்டுத்தையுமே பார்க்குமா ஆசீர்வாதம் பண்றவாளுடைய மனசு. அதாவது அவ வந்து ஒரு கான்சியஸ்ல இருக்காலோ இல்லையோ, ஆனா உங்களுடைய தேவைக்குத்தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கும், உங்களுடைய திறமைக்குத்தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிறார் அரவிந்தர். இது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடியவர்கள், அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்றா அப்படின்னாலே அது நம்மளால முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல இருந்து முடியாத ஒரு விஷயம் ஆசீர்வாதமாக வராது அப்படிங்கிறார் அரவிந்தர். இப்போ இப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அடுத்தது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சில வேத மந்திரங்கள் எடுத்துக்கலாமே. அதிதி தேவோபவா நம்ம பார்த்திருக்கோம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, வாமபாதோ ஜபா. இது சீக்ஷாவளி அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, உபனிஷத்துடைய வேதாந்தத்தினுடைய கிளபாகங்கள். அதுல வந்து இந்த மந்திரம் வரும். இதற்கு என்ன அர்த்தம் கேட்டோனே பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா சம்ஸ்கிருதமும் தமிழும் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு. நிறைய வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்துல இருந்து தமிழ்ல இருக்கும், தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கும். அப்படி நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் தேவோ பவா. பவான்னா இருன்னு அர்த்தம். இப்ப மாத்ரு தேவோ பவா எப்படி, அம்மாவே தேவன் உனக்கு அப்படிங்கிற. சார் அம்மா எப்படி சார் தெய்வமா இருக்க முடியும் கேட்போம். ஆனா என்னுடைய புண்ணியம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்னுடைய அம்மா எனக்கு தெய்வம் என்னென்னலாம் செய்யுமோ அது எல்லாத்தையுமே செய்யறான். மாத்ரு தேவோபவா, எப்ப வந்து மாதாவை நீ தெய்வமாக பாவிக்கிறாயோ அப்போதே உனக்கு நன்மை நடக்கும். வேதம் சொல்றது. வாமபாதோ ஜபா, வாமபாதன் அப்படின்னா வாமபாதனுக்கு யாரு, சிவனுக்கு பேர் வாமபாதன். இவா எல்லாரையும் தெய்வமா மதிக்கணும், சிவனான வாமபாதனை ஜெபிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி முதல்ல என்னுடைய அம்மா எனக்கு கிடைச்சிருக்கா. நான் எவ்வளவோ பிரச்சனைகள்ல, சும்மா சொல்லக்கூடாது, வாசல்ல வந்து வெடி வெடிக்காதேன்னு சொல்லுவா தீபாவளி போது, அபார்ட்மெண்ட்ல இருந்தது. அப்ப வெடி வெடிக்காதேன்னு சொல்லும் போது நான் போய் வெடிப்பேன், அதுக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவா. கிரிக்கெட் விளையாடாதேன்னு சொல்லுவா, விளையாடி கண்ணாடிய உடைப்போம், அதுக்கு சப்போர்ட்டுக்கு வருவா. அந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு கிடைச்சது கண்டிப்பா என்னுடைய பிளெஸிங்ஸ் தான். அடுத்தது என்னுடைய அப்பா, அவர் மாத்ரு தேவோபவா முடிச்சோன்னா பித்ரு தேவோபவா. என்னுடைய அப்பா அவர் என்ன செஞ்சிருக்கார், நான் மேஜிக் பண்றேன் அதுக்கு காரணம் அப்பா. நான் ஸ்ரீரங்கம் கோவில்ல கைங்கரியத்துல இருக்கேன் அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா. அதே மாதிரி நான் இந்த வேலையில இப்படி பேசுறதுக்கு, இந்த மாதிரி தைரியம் இல்ல, தைரியத்தோட இருக்கிறதுக்கு, ஒரு விஷயத்த பத்தி முன்கூட்டியே யோசிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புத்திசாலித்தனங்கள், புத்திசாலித்தனம்ங்கிறத விட சாதுரியம் அதை கொடுத்தது என்னுடைய அப்பா. சோ அவரும் எனக்கு தெய்வம் தான். அடுத்ததாக ஆச்சாரிய தேவோபவா, ஆச்சாரியன்னா குரு. அப்படி யாருப்பா ஆச்சாரிய தேவன் உனக்கு இருந்தான்னா, என்னுடைய 12வது வகுப்பு 11வது 12வதுல என்னுடைய வேதியியல் ஆசிரியர், திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்ச அப்ப என்னுடைய வேதியியல் ஆசிரியர் ஜெயக்குமார், எஸ் ஜெயக்குமார், ரொம்ப ஒரு ஆச்சரியமான மனுஷன். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்னுடைய இயற்பியல் ஆசிரியர் திரு வி சுந்தர்ராஜன். ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆச்சரியமான மனிதர்கள், நான் பார்த்து வியந்து போன மனிதர்கள். கூட வந்து என் கிருஷ்ணமூர்த்தி, இவரையும் சேர்த்துக்கணும், கணித ஆசிரியர். எந்த அளவுக்குன்னா என் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம், அதுல வந்து 8th ஆர்டர்ல இருக்கும், 2வது ஆர்டர்ங்கிறதே ஸ்கொயர்ல இருக்கும், அதை வந்து சால்வ் பண்றதே கஷ்டம். அவர் 8th ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையே மனப்பாடமா கடகடன்னு போட்டுருவார். மனப்பாடம்ங்கிறத விட இதை பார்த்தோன்னே இதான்பா ஆன்சர்ன்றுவார் அவர். அந்த அளவுக்கு அவருடைய அறிவுத்திறம், புத்தி திறம் இருக்கும். அடுத்தது வி சுந்தர்ராஜன், இயற்பியல் ஆசிரியர். அவர் எந்த புத்தகம் படித்தாலும் சரி, அவர் வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பார், எந்த புத்தகமா இருந்தாலும் பக்க எண், அந்த வரியினுடைய எத்தனாவது வரியா அது இருக்கு, அதுல எத்தனாவது வார்த்தையா ஆரம்பிக்குதுங்கிற வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பார்.
எனக்கு அப்படிதான் நடந்தது. அதுக்கப்புறம் தானே இயற்பியலே படிக்க ஆரம்பிச்சேன். நான் 12வது வரைக்கும், எனக்கு 11வது வரைக்கும் இயற்பியல் பிடிக்காது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வேதியியல் கிடைக்கலன்னா இயற்பியலே கூட படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதற்கு முக்கியமான காரணம் திரு வி சுந்தரராஜன் அவர்கள். இன்றளவும் அவர் கூட நான் போய் பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர்கள்ல அவரும் ஒருத்தர். அடுத்தது எஸ் ஜெயக்குமார். அவர் தான் வந்து என்னுடைய வேதியியல் ஆசிரியர். அவர் வந்து எப்படி நடத்துவார்னா, நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணுவார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு அயனைசேஷன் எனர்ஜி இருக்குன்னா, பையன் மனசுல எப்படி வந்து படிப்பு ஏறுறதுங்கிறது கஷ்டமோ, அந்த மாதிரி எலக்ட்ரானை வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து புடுங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரியல் லைஃப்ல நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு அதை கம்பேர் பண்ணி நடத்துவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவருடைய லெக்சர்ஸ் எல்லாமே. அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது அதிதி தேவோபவா. நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நமக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள், நம்முடைய விருந்தினர்கள். கண்டிப்பா சொல்லணும்னா இந்த குழு, இந்த பேர்பட்ட குழுல பல பேர் இருப்பா. யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியறதை விட இன்னைக்கு இத்தனை பேருக்கு என்னை தெரிய வைத்த நீங்களும் என்னை பொறுத்தளவுல தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்களாக இருக்கின்ற பட்சத்துல அவா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. ஏற்கனவே பார்த்தோம், அகாராப்தோ சப்தா ஸ்ரீமன் நாராயணகான ஆசீர்வாதத்தோட பொருளையே. பெரியவர்கள் நாராயணனாக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். அப்ப பெரியவர்களான நீங்களும் தேவர்களுடைய ஸ்தானத்துல இருக்கணும்னு வேதம் சொல்றது. நீங்களும் எனக்கு ஆசீர்வாதங்கள், நீங்கள் தரக்கூடிய இதுவும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் தான். அப்படி எல்லா விஷயங்களும் வேதத்தின் இடத்துல இருந்தும் பொருந்துறது. அடுத்து வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்தம் என்னன்னா, சர்வே ஜனாகா சுகினோ பவந்து அப்படின்னு. நிறைய பேர் கேட்டிருப்பா, நிறைய பேர் சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த சொற்கள் என்னன்னா, அதற்கு அர்த்தம் சர்வே எல்லா, ஜனாகா ஜனாகானா ஜன அப்படின்னா ஒண்ணு, ஜனாகா அப்படின்னா பல பிறப்புகள், மாடு பாடு கோழி எல்லாமே ஜனாகா. சம்ஸ்கிருதத்தை பொறுத்தளவுல மொத்தம் மூணு உண்டு. சிங்குலர், டூயல், அதற்கப்புறம் தான் புளூரல். ஒருமை, இருமை, அப்புறம் பன்மை. இப்போ ஜன சப்தம்னு எடுத்தோம்னா ஜனஹா, ஜனஹௌ, ஜனாகா. அப்ப வந்து அவ சொல்லு ஜனாகா, சர்வே ஜனாகா மூன்றுக்கு வரும். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து. சுகினோ அப்படின்னா அருமையா இருக்கணும், சுகத்தோட இருக்கணும், ஆச்சரியங்கள் நிறைந்திருக்கணும், தர்ம அர்த்த காம மோட்சங்கள்னு சொல்லுவோம். அறம் பொருள் இன்பம் வீடுன்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த நான்குமே நிறைந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தைய சுகினோ அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்லிடும். அப்ப சர்வே ஜனாகா சுகினோ பவந்து கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் அந்த வேத மந்திரம். எல்லோரும் தினம் தினம் கேட்கக்கூடிய மந்திரங்கள். அப்படி ரொம்ப ஆச்சரியமான வேத மந்திரங்கள்ல இருந்து நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பெரியவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கா, ஆசீர்வாதங்கள்ங்கிறது ரொம்ப வசதி. பாரத தேசமே ஆசீர்வாதத்தை மையமாக கொண்டுதான் இயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆரம்பத்துல பெரியாழ்வார் எப்படி சொன்னாரோ, பல்லாண்டுன்னு பெருமாளையே வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துங்கிறது உண்டு. பெருமாளா இருக்கார், நம்ம அவரை வாழ்த்தலாமா? கிடையாது. யார் வேணாலும் வாழ்த்தலாம், யாரை வேண்டுமானாலும் வாழ்த்தலாம். அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம், நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய அஸ்திவாரம் எல்லாமே. அப்பேற்பட்ட பாரத வருஷத்துல இருக்கக்கூடிய நாம் இந்த மாதிரி நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மாகேன மஹீமஹீஷாஹ கோப்ராஹ்மணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மிக அருமை அரவிந்த். நம்ம சிங்கம் ஸ்ரீவித்யா அவங்க மகன் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க தான் அதுன்னு எங்களுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. கண்டிப்பா குட்டி 16 அடி பாய்ந்தது என்றுதான் நம்ம சொல்லணும். அருமையான ஒரு நிகழ்வு. நம்ம ஆக்சுவலி இந்தியால இருக்கிறதே ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொன்னது. பாரதியார் கவிதைகள் வந்து அன்னைக்கே வந்து எல்லார் மனசும் எண்ணம் ஒன்னா இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன கவிதைகள் சொன்னதுல இருந்து உங்களுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது
நான் ஒரு மெயில 1 வருடம் கழிச்சு பார்த்தது. அதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஆக்சுவலி 1 வருடம் கழிச்சு பார்த்து அதுக்கு பின்னாடி இதனால தள்ளி போயிருக்குன்னு நம்ம எடுத்தா கூட, பட் இன்னைக்கு டேட்ல ஒரு எஸ்எம்எஸ் பார்க்கலன்னா கூட நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும் இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமா. சூப்பரா மாத்ரு தேவோபோக, பித்ரு தேவோபோக, ஆச்சாரிய தேவோபோக அண்ட் அதிதி தேவோபோக அப்படின்ட்டு எல்லாரையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொன்ன விஷயம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நேரங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல, உங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸ் கிடைச்சிருக்கு உங்க குடும்பத்துல இருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அருமையான ஸ்பஷ்டமான வார்த்தைகள் உங்க வார்த்தையில இருந்து வந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு என்னுடைய பிளஸிங்ஸ உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்க எடுத்துக்கிட்டு பல மேடைகள்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ரொம்ப அருமையான ஒரு பிரசன்டேஷன். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். தொடர்ந்து நம்ம தளத்துக்கு பயணம் செல்லுங்க அப்படின்ட்டு நம்ம நற்புலரி குடும்பம் சார்பாக உங்களை கேட்டுக்கொண்டு, இன்று திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது இருந்தாங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நம்ம நற்புலரி குடும்பம் சார்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம இன்று உலகம் முழுவதும் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் நற்புலரி சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, இது ஒரு ஃபீட்பேக்காக நேரம். எல்லாரும் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. உங்களுக்கு கடைசியாக 1 நிமிடம் கொடுக்கப்படும். நீங்க மியூட் பண்ணிக்கலாம். கடைசி நேரத்துல அந்த ஏற்புரை உங்களுக்காக கொடுக்குற அரவிந்த் சார் கொடுக்குற நேரம், அந்த 1 நிமிடத்துல நீங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் ஃபீட்பேக் மட்டும் கொடுப்பாங்க. நீங்க ஜஸ்ட் கேட்டுக்குங்க. அதை கடைசியா அதுக்கு பதில் கொடுக்கலாம். நாராயணன் சார், நீங்க பேசலாம். சார் வணக்கம். எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். அரவிந்த் நட்புலரி எதுக்காண்டி ஆரம்பிச்சான் அப்படின்னு பவுண்டர் நினைச்சாரு. நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். அது இன்று நிறைவேறியிருக்கு. இது கவுண்டிங் பிளஸிங் என்ற தலைப்பில் ஆசீர்வாதம், அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு ஒரு இளைஞர் நம்ம தளத்துல எந்த ஒரு பதட்டம் இல்லாம அவர் என்ன சொல்ல வராரோ அது அழகா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம். அதுதான் மெயின். சம்ஸ்கிருத ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை அர்த்தமா சொல்லி எங்க போனாலும் அம்மாவுக்கு தான் மரியாதை, அம்மா தான் ஃபர்ஸ்ட், இறைவன் அப்புறம் தான் கடைசியா வர்றான்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா பிளஸிங் ஆசீர்வாதம் யார் யாரெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. பாரதியில ஆரம்பிச்சு அரவிந்தர் எல்லா ரமண மகரிஷி எல்லாருமே அந்த ஆசீர்வாதம் என்ன அவங்க சொன்னார் பாத்தீங்களா, நேரதான் ஆசீர்வாதம் சொல்லணும் கிடையாது. இருந்த இடத்துல இருந்து மித்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் அவங்க மனசுல இருந்து. இதுதான் ரிஷிகள், முனிவர்கள், நம்ம சித்தர்கள்லாம் அவங்க அப்படித்தான் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அவங்க இப்படி சொல்லும் போது அது கிடைச்சி இந்த ஒரு தலைப்புக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் கொடுத்த தகவல் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். நன்றி, ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வழங்குகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. சூப்பர் நாராயணன் சார். ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே மேம்படும் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் நல்ல ஒரு ஃபீட்பேக். இந்த அதிதி அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். திதிங்கிறது ஒரு டேட்டு, ஒரு டைம், ஏதாவது ஒரு குறித்த நேரம்னு எடுத்துக்கலாம். அதிதி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லாமையே வரவங்களை நம்ம உபசரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல அதிதி தேவோபவன்னு சொன்னது. நம்ம இன்னைக்கு யார் வீட்டுக்கா போகணும்னாலும் போன் பண்ணி கேட்டுட்டு என்ன வரலாமா பேசலாமான்னு கேட்கற மாதிரி நிலைமைகள் வந்துச்சு. அந்த காலத்துல அப்படி இல்லை, நான் வரணுமா வரமாட்டோமா அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி அக்காலத்துல வந்தா கூட அவங்களையும் உபசரிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். அதிதிங்கிறது நம்ம குறிப்பிடாம வரவங்களுக்கும் விருந்தாம்பல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாகரிகம் அந்த காலத்துல இருந்திருக்கு. நன்றி நாராயண் சார் உங்க ஃபீட்பேக்கு. லாவண்யா மேடம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரவிந்த் சார் ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களோட ஸ்பீச். ரொம்ப ரொம்ப கிளியரா தெளிவா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயிலா கொடுத்தீங்க.
பிளஸ் அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல இப்படி நடந்தா கூட சில சமயம் சொல்லுவோம், இப்ப நடக்கலைன்னா இதை விட பெஸ்டா பின்னாடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லிக்குவோம். இது வந்து இப்ப நடக்கலன்னா ஆனா அது வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு லைஃப்ல இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் அப்படிங்கறத கேட்கும்போது, அப்ப கடவுள் வந்து நம்மள அதுக்குதான் தள்ளி போடுறாரு, இல்ல வேற ஒரு இது கொடுக்குறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் நம்ம மனசு அதை கேட்காது இல்ல, ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க எடுத்து. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கிளியரா இருந்தது உங்களோட ஸ்பீச். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிளஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா கெமிஸ்ட்ரினாலே எல்லாரும் பயந்து ஓடுற ஒரு சுச்சுவேஷன்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா அந்த சப்ஜெக்ட நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவ்வளவு அழகா இருந்தது நீங்க பேசினது. வாழ்த்துக்கள், தொடர்ந்து வாங்க எங்க தளத்துக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில இன்னும் நிறைய கிடைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி லாவண்யா மேடம், அழகாக கிறிஸ்பாக அழகான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆனா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா உலகமே கிடையாது, உலகத்துல எந்த பொருளும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அருணகிரி சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் அரவிந்த் ஸ்ரீகாந்த். சிங்கம் ஸ்ரீதர் மேடமோட சன்னு. ஸோ அவருக்காக ஒரு வலைதளத்தில் இருந்த ஒரு சின்ன கவிதை. கல்வி பாடசாலையில் மாணவரான மலர் பண்போடு மலர வேண்டும், குருவிடம் கசடர கற்று நல்ல மாணவராக மலர வேண்டும், தலைகணமின்றி நேசத்தோடு மலர வேண்டும், தோல்வி என்பதே வெற்றியின் படிக்கட்டு என உணர்ந்து லட்சியத்தோடு மலர வேண்டும், சரித்திரத்தில் இடம்பெறவே சாதனையாளராக மலர வேண்டும், நீதியின் முன் அனைவரும் சமம் என தர்மத்தோடு மலர வேண்டும், நாட்டை காப்பது கடமை என தேசபக்தியோடு மலர வேண்டும். வாழ்த்துக்கள் அரவிந்த் ஸ்ரீகாந்த். பல மேடைகளில் நீங்கள் வெற்றியை குவிக்க வேண்டும் என்று உளமாற என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறேன். நன்றி. நன்றி நன்றி அருணகிரி சார், அருமையான ஒரு ஃபீட்பேக். கவிதை மழையோட ஒரு ஃபீட்பேக் ரொம்ப அருமையா இருந்தது. எனிவே கவிதையை கேட்கிறோம் இல்லையா, எந்த வகையில கேட்டாலும் அது இனிமைதான். நாராயணன் சார் திருப்பி கை எடுத்துருக்கீங்க, ஏதாவது பேசணுமா? இல்ல சார் கையை இது இறக்குறது மாதிரி அப்படியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே ஓகே, இறக்கிடுங்க சார், கை வலிக்கும். சிவசங்கரி சார், சிவசங்கரி மேடம் நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் நல்லா பேசினாரு. இப்பதான் பேசுறேன்னு சொல்றாரு, ஆனா நல்லா பேசினாரு. ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு சகஸ்ரநாமம் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நானும் ஸ்பீச் கொடுக்குறப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு மீனிங்கோட எல்லாம் நான் படிக்கல. நிறைய ஸ்லோகங்கள் மட்டும் படிக்கிறேன். விஷ்ணு இது, லக்ஷ்மி இது, கணேஷா இது எல்லாமே படிக்கிறேன். பட் இந்த அளவுக்கு ஸ்பீச் எல்லாம் எனக்கு வராது. நான் பேசணும் அந்த மாதிரி பேசணும்னு நினைச்சதை நீங்க பேசினது அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொண்டு போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருமே இந்த ஆங்கிள் பேசல. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் ஜென்ரல் லைஃப்ல எப்படி இருந்துச்சு அந்த மாதிரிதான் சொன்னாங்க. பட் ஸ்லோகவா சொன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதே பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி நீங்க வந்து பேசுனது ரொம்ப ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க விவேகானந்தரது, பாரதியார் அதை பத்தி பேசினது எல்லாம் அருமையா இருந்துச்சு. அது செயல்ல உங்களுக்கு பிளெஸிங்ஸ், நம்ம செயல் செய்யறப்பதான் அது நமக்கு கிடைக்கிற பிளெஸிங்ஸ்ங்கிறது வந்து கரெக்டா இருந்துச்சு. லக்ல கிடைக்கிறது வந்து அது பிளெஸிங்ஸே இல்லை, நமக்கானது நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் வந்து நம்மளோட பிளெஸிங்ஸ்ன்னு சொன்னது கரெக்டான பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்க குடும்பத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க, அதுவும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்லா பேசுனீங்க சார், வாழ்த்துக்கள். இதே மாதிரி அடிக்கடி வாருங்கள், வந்து பேசணும்னு என்னோட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவசங்கரி மேடம். நீங்களுமே உங்க செஷனும் இதே மாதிரிதான் ஒரு ஸ்லோகத்தோட அருமையா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் நமக்குன்னு ஒரு 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 ஸ்டைல் இருக்கும், ஒத்து இருக்கும். நமக்கு எது நல்லா வருமோ அந்த ஸ்டைல்ல நம்ம ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். இன்னும் மென்மேலும் நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகத்தோட விஷயங்களோட பேசுறதுக்கு இந்த பிள்ளை சார்பா ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு, வீரசேகரன் சார் நீங்க பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நமது இணையதளம் நட்புலரி என்பதை இன்று மாற்றி அமைத்து விட்டார் என்றே பொலிவாளர். என்னமா மாற்றிட்டாரு அப்படின்னா, மாத்ரு பூமி, அன்னையரை
வணங்குகின்ற அன்னையர்பால் அன்பு செலுத்துகின்ற அன்னையர்களால் மலர்ந்த மாத்ருபூமி என்று மாற்றி அமைத்து விட்டார் என்று. அடியேனுக்கு நேற்று 2.5 வருஷத்துல 2-3 நாள் தான் நான் வராம இருந்திருக்கேன். ஆனா நேத்து நான் வரணும்னு இருந்தும் டெக்னிக்கல் ப்ராப்ளம், டெக்னாலஜி எரர், அதுல எனக்கு இன்டர்நெட் கிடைக்காம வராம அந்த இது போயிட்டேன். ஆனா இன்றைக்கு வந்ததை தம்பி சொன்ன மாதிரி, தம்பினே நான் உரிமையா அழைக்க விளைகிறேன். தம்பி சொன்ன மாதிரி ஒரு கதவை மூடுனா ஆண்டவன் இன்னொரு கதவை திறந்து வச்சுட்டு தான் மூடுவாரு அப்படின்னு. நேத்து ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ, இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தோம், ஒரு நாள் போக முடியாம போயிடுச்சேன்னு. இன்று இன்றும் அதே மாதிரி இன்டர்நெட் நாட் கனெக்டட்னு முதல்ல வந்தது. தோண்டி அடிச்சு என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு எனக்கு கிடைச்சிடுச்சு. இதுல பாரதியர் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன விட்டீங்கன்னா 2 நாளைக்கு இத பத்திய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல ஆசை இருக்கு. யார் அந்த பாரதி? பார் அதிர பாட்டிசைக்க வந்த பாப்புலவன் பாரதி. அந்த பாரதியின் தாசனாக மலர்ந்த பாரதிதாசன் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? என்னரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உண்மதை இமைமலை போல் ஓங்கிடும் கீர்த்தியுற்று இன்புற்றார் என்றும் மற்றோர், அந்த மாற்றோர் அல்லது மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ. நான் படிச்சுட்டேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு அலையாதப்பா. உன்னை நீ படிச்சுட்டேன்னா அடுத்தவன் சொல்லணும், அது மாதிரி நீ படிச்சுட்டு வந்தேன்னு. கெமிஸ்ட்ரிய பத்தி சொன்னாரு. அதுலயும் அதான் சொன்னேன், உங்களுக்கு அந்த 1 வருஷம் நீங்க அந்த இமெயிலையோ பார்க்காம இருந்ததே ஆசீர்வாதம் தான். ஏன்னா உங்களுடைய தேவையையும் திறமையையும் உணர்ந்துதான் ஆசீர்வதிக்கிறாங்கன்னு சொன்னாரு. உங்களுடைய தேவை என்னங்கிறதையும் பார்த்து திறமையும் பார்த்துதான் ஆசீர்வதிக்கிறோன்னு. அடுத்தது ஆசீர்வாதத்துல சொன்னார் பாருங்க, முதல்ல ஆ என்றால் நாராயணன், சீர் என்றார் சொற்கள், அந்த சொற்கள் சீரான வாழ்வுக்கு உள்ள சொற்கள். இவர் சொன்னப்ப இந்த வீடியோ எடுத்திருந்தா திருப்பி நம்ம போட்டு பார்ப்போம். 2 வார்த்தைகள் சொன்னாரு. செவ்வனே அப்படின்னு ஒரு வார்த்தையா தொடக்கத்துல, செவ்வனே சாதிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம வீடியோ இப்ப ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அதை எடுத்து பார்ப்போம். சாதிக்க போகிறேன், சாதித்து விட்டார். அன்னையை தாண்டி, உங்க அன்னை எங்களுக்கு சிங்கமா கர்ச்சிப்பாங்க இல்லையா, அவங்களை தாண்டி நீங்கள் சாதித்து விட்டீர்கள். அதோட ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெற விளைகிறேன். கெமிக்கல்ல நம்ம படிச்சிருக்கோம், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 தான் இருக்கும்னு. ஆனா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் பிளாக் ஹோல் தியரியில கண்டுபிடிச்சது இந்த பிளாக் ஹோல்லயே ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ், பொசட்ரான் 32 மேல கண்டுபிடிச்சிருக்கோம்னு நம்ம சொல்றோம். ஒரு எலமெண்ட்ஸ்ல அவ்வளவு இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய அற்புத புதையலை தந்திருக்கீங்க தம்பி தம்பி தம்பி. அன்பான வேண்டுகோள், நீங்கள் அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை நாங்கள் அனைவரும் பருக தாருங்கள். நன்றி. நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும். நன்றி நன்றி நன்றிங்க வீரசேகரன் ஐயா, அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. எனது நண்பர் நித்யாதேவியோட தம்பிக்கு இன்னைக்கு ஒரு தம்பி கிடைச்சது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு தம்பியா அரவிந்த் எடுத்துக்கிறோம். நம்ம நற்புலரியுடைய ஒரு தம்பியா எடுத்துப்போம். நம்ம அடுத்து ஹீலர் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். காத்தால ஆன் பண்ணோடனே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுன்னு இந்த சொன்ன விதம், அந்த அந்த கணீர்னு காதுல விழுந்ததுக்கு இன்னைக்கு நான் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இது கிடைக்கும். முதல்ல ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு அது கேட்ட உடனே பரம சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாம நீங்க பின்னி பெடல் எடுத்துட்ட தம்பி, வேற லெவல். அம்மா எவ்வளவு தூரம் அதாவது உச்சம் மிச்சம்னு 2 வார்த்தை இருக்கு. குழந்தைகள் நமக்கு மிச்சமா அப்படின்னு பார்ப்போம். நம்ம குழந்தைகளை அவங்க கேட்கறது நம்ம சொல்றது ஜாஸ்தி இருக்கும், அவங்க கேட்கறது கம்மியா இருக்கும் அப்படின்னு இல்ல. கேட்கற ஒன்னொன்னையும் எவ்வளவு தூரம் நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தூரம் அதை வேல்யூபிளா எடுத்துக்கிட்டு நீங்க கன்வெர்ட் பண்ணிருக்கீங்கிறத
உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க சாஸ்திரா ஸ்டூடெண்ட்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் 5 வருஷத்துல அங்க ப்ரொஃபஸரா இருந்ததும் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல இருந்ததும், அதனால நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்யா அப்படின்றதும், ஆண்டவர் காலேஜ்லயும் நான் வந்து மோட்டிவேஷன் கொடுக்க வந்திருந்ததுனால அதையும் நீங்க சொன்னதுனால, அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் பேரெல்லாம் சொன்னீங்க பாருங்க, அது வந்து ரொம்ப வேல்யூபிளா பார்த்தேன். அதை தவிர ஒருமை, இருமை, அந்த பன்மைன்னு 3 டைமென்ஷனை சொன்னது, ஒன்னா சொல்றது, அப்புறம் 2ஆ சொல்றது, பன்மை அந்த 3rd லெவல் ப்ரொஃபசர்ஸோட இன்டென்ஷன் ஆஃப் டாக்கிங் எப்படி அவங்க வேல்யூபிளா எடுத்துக்கிட்டு பிரசன்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க 8 லெவல்ல சொல்லுவார் சார். சார் சொல்லும் போது இப்ப டுவெல்ல சொல்றது வேற, 8வது லெவல்ல அவர் பேசும்போது நான் அப்படியே அபரிமிதமா பார்த்திருக்கேன் அப்படின்னு அந்த பிரமிப்பு இருக்கு பாருங்க. that will have a high impact on you and that whatever you are giving to the people, நீங்க எங்க போய் யாருக்கு போய் பேசுறீங்கன்னாலும் அந்த இம்பாக்ட நீங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆணித்தரத்தோட உள்ள இறக்குனீங்கன்னா 8 அடி என்ன 16 அடி என்ன 36 அடிய பட்டைய கலப்பலாம். தெய்வமே வாழ்த்துக்கள். உங்களோட அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த ஒரு வார்த்தையும் அந்த வே ஆஃப் பிரசன்டேஷனும் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி வே ஆஃப் சேயிங்னு சொல்லுவோம். நமக்கு நல்லா பேசுவாங்க, ஆனா வந்து ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்கையா சொன்ன விதத்துல ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது, ஃபுல் பாசிட்டிவிட்டி. அதுக்கு பிரம்ம பிரயத்தனம் நடந்தாதான் உள்ளுக்கு இருக்கிற ப்ராசஸ் வந்து அந்த இன்புட் இஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு. ஆனா அந்த ப்ராசஸ் இட் வில் ஹேவ் a high impact on you inside and the output. நம்ம ரிசல்ட் வந்து அப்படிதான் கன்வர்ஷன் ஆகும். அதனால யுவர் ப்ராசஸ் இஸ் வேல்யூபிள். ஏன்னா நான் ரொம்ப அப்படியே ரொம்ப பிரத்யட்சமா பார்த்தேன். ஏன்னா உலக இயக்கம் அப்படிங்கிறது படைச்ச பிரம்மாவோட அந்த அந்த காக்கும் கடவுள் இருக்கு பாருங்க, அந்த காக்கும் கடவுள் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை எப்படி காத்துக்கணுங்கிற ஹை எனர்ஜி பர்சன், ஹை பாசிட்டிவ் பர்சன், ஹவு அந்த கமாண்டிங் பவர் இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்து, வார்த்தை ஜாலத்தை எடுத்து அந்த த்ரோ பண்ண விதம் ரொம்ப அருமையா இருந்தது. கிடைச்சது கிடைக்காத ரெண்டையும் யோசிச்சு, கிடைக்காத ஒரு சோ வாட் நெக்ஸ்ட்டுமோ, அதனால என்ன அப்புறம் என்ன, இது எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட எனக்கு கிடைச்சதை எவ்வளவு சூப்பரா நம்ம எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறத வந்து பிரமாதமா பண்ணீங்க. அது தாண்டி வந்து எனக்கு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணித்து. ஏன்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சார் ரமேஷ் சார் கூட சொன்ன மாதிரி அது கலவை தான். அது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணணும். 250 கோடி அங்கிருந்து ஒருத்தன் அதை டிஸ்டர்ப் பண்ணி தூக்கிருச்சு அப்படின்னா, ஐயா நீர் ரொம்ப முக்கியம் ஐயா, நீர் எதோ பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னாலும், ஏன்னா என் கம்பெனியில இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அது எனக்கு ஒரு அது ஒரு ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கும். என்னன்னா ரொம்ப பிரமாதமா பாக்குற ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறதோட ஸ்டாஃப் அவரை தான் எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. 3 ஷிஃப்ட்டும் போட்டு அடிப்பானுங்க, போட்டு நல்லா வேலை பார்க்கறவன போட்டு தீட்டுவானுங்க, நீ நல்லா வேலை பார்க்கறடான்னு. ஆனா அந்த கெமிஸ்ட்ரியில மட்டும் யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஸ்டன்ஸ். நீங்கள் தள்ளி இருந்து பார்க்க வேண்டியது, நீங்களை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது. உலகத்தை ப்ரொடெக்ட் பண்றோமோ இல்லையோ, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாதான் நம்ம உலகத்துல வெவ்வேறு விதத்துல பிரயோஜனமா மாறிடுவோம். ஸோ இதுக்கான யோஜனையை நீங்க குழந்தைகளுக்கு விதைங்க. உங்களுடைய நீங்க கிரியேட் ஸ்டூடெண்ட், பட் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யூ அண்ட் மேக் த பீப்புள் டு ப்ரொடெக்ட். அண்ட் இன்னைக்கு டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருக்கிறதுனால டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த கெமிஸ்ட்ரியோட விஷயங்களை வெளியில கொண்டு வந்து நம்மள மனிதர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அந்த கெமிஸ்ட்ரி. அதை வந்து ரொம்ப வேல்யூபிளா எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள். ஈழத்தியாவி திருச்சியில் நன்றி நண்பர்கள். ஈச் அண்ட் எவ்ரி டே we have to get the knowledge from each and every person irrespective of experience. அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார் சொன்னா என்ன, சொல்றவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை தான் நம்மளை காக்குதுங்கிற அந்த உணர்வோட நாங்க இங்க நற்பொருளில் எடுத்துக்கிறோம். எவ்வளவு பெரியவங்க இருந்தாலும் சரி, எங்களுக்கு அந்த குட்டி தெய்வம் வந்து பேசும்போது இருக்கக்கூடிய பெரிய பிளஸிங்கா தான் நாங்க எடுத்துக்கிறோம். மேடம் நன்றி மேடம், உங்க குழந்தைய இங்க அனுப்பி வச்சு சிறப்பு பண்ணதுக்கு. அடிக்கடி வாருங்கள். சார் சொல்ற மாதிரி மாதம் ஒரு முறை உங்களுடைய, ஏன்னா யங்ஸ்டர்ஸோட நாலேஜ் எல்லாம் வந்து எங்க பேரப்புள்ள பேசுற மாதிரி எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ரொம்ப அதனால ஜம்முன்னு கேட்போம். அதனால வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். நடுப்புற எனக்கு இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு, அதனால வந்து தொடர்புல இல்லை. ரொம்ப அருமையான ஃபீட்பேக் சார் வெங்கட்ராமன் சார். நம்ம கெமிஸ்ட்ரி பத்தி சொன்னீங்க. ஆக்சுவலி வாட்டர், நம்ம குடிக்கிற தண்ணியே ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்தாதான் தண்ணி கிடைக்கும். கெமிஸ்ட்ரியை பத்தி சொன்னீங்க. அது மாதிரி ஒரு வார்த்தை கையாண்டதை பத்தி சொன்னோம். அந்த வாதம்
4 தகரம் இருக்கு. அதை குறிப்பிட்டு ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னதும் ஒரு அருமையான ஒரு விஷயம். அடுத்து ஸ்ரீராம் சார் உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம். காலை வணக்கம். நிச்சயம் இது வந்து ஹீலர் சார் சொன்ன மாதிரி நான் கொஞ்ச நாளா வர முடியல. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்தாலும் எவ்வளவு பிளஸ்ஃபுல் செஷன்ங்கிறது புரியுது. இளம் கன்று பயமறியாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா மடை திறந்த வெள்ளம் போல பேசினாரு. அவரு எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சிக்ஸரா அடிக்கிறாரு. அதனால ரொம்ப ஆச்சரியம். ஒரே ஒரு கருத்து மட்டும் ஏன்னு கேட்டா அவர் சொன்னாரு இல்லையா, சொந்த அனுபவம்ங்கிறது ஆல்வேஸ். அந்த சின்ன வயசுல பாருங்களேன், எனக்கு நான் வள்ளலார் குருகுலத்துல படிக்கும் போது 9th ஃபெயில் ஆயிட்டேன். ஒரே அழுக, வாழ்க்கையே போயிடுச்சோம் அப்படின்னுட்டு. எனக்கு கிளாஸ் டீச்சர் வந்து பழனிசாமி அப்படின்னு. அது மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க தெரியுமா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. 9th ஃபெயில் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே ஓகே அதை முடிச்சு 10th என்ன ஆச்சு, அவர் தான் கிளாஸ் டீச்சர், ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபியோட கிளாஸ் டீச்சர். அதுல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாம் ஏதோ வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் அந்த பழனிசாமி, எதுக்கு இது சொல்றேன்னா ஆச்சாரிய தேவோ பவ. அதாவது எத்தனை டீச்சர், அந்த டீச்சருக்கு தான் தெரியும் இவன் என்னவா வருவாங்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, நீ 9th பாஸ் பண்ணிட்டடா, எல்லாத்தையும் 35 எடுத்திருந்த, ஒரு வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டமே, நான் தான் வேணும்னு ஃபெயில் பண்ணினேன் அப்படிங்கிறது. அந்த ஒரு வருஷம் ஃபெயில் ஆனது என் லைஃப்ல பாத்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ் ஜேர்னி. அதாவது லைஃபே சக்சஸ்ஃபுல்லா மாத்தினாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட குருநாதரை சந்திச்சதா இருக்கட்டும், அந்த ஒரு வருஷம் நான் கடந்து போயிருந்தேன்னா 35லயே மேபி எனக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. இப்ப என்னோட பொற்காலத்தை நான் சந்திச்சிருப்பேனாங்கிறது தெரியாது. அதுதான் நான் பதிவு பண்ணலாம்னு நினைச்சேன். நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீராம் சார் உங்க ஃபீட்பேக் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்தது நித்யாதேவி மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உத்தமமான காலை வணக்கம். நானும் ஒத்து பார்த்தேன், யாரு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீவித்யா மேம் தானான்னு சொல்லிட்டு, அப்புறமா யாராடா இந்த சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சாங் போற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கடவுளை தொழணும், ஒரு ஹெமிசிவாத்தியாரை பத்தி சொல்றது, இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நண்பர் சொன்னாரு கெமிஸ்ட்ரி இல்லாம எதுவுமே இல்ல. எசமா இன்னைக்கு வீட்டுல மட்டும் இல்ல, நிறைய உறவுகள் கிட்ட கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே H2O2 வேற சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா அனுபவ ரீதியா கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு கொஞ்சம் தாமதமா வந்ததுனால தம்பி சொன்னதுன்னு நிறைய சொன்னாங்க. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நற்பணிக்குள்ளதான் போறோமா இல்ல ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள போந்துட்டோமா தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு செஷன் கேன்சல் ஆகி எல்லாரும் ஏதோ கதைச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அதுல வந்து அந்த ஒரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்தது. கடவுளே, தெய்வமே, இந்த மனித பிறவியே வந்து அந்த கடவுளை போய் நினைச்சு சென்றடைஞ்சு நம்மளுடைய பிறப்புக்கு அர்த்தத்தை பண்ணிட்டு மீண்டும் பிறவாமை வேணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதுல எவ்வளவு பிளெஸிங்ஸ். 1 இயருக்கு அப்புறம் ஒரு இமெயில் பார்க்கறது, நல்ல வேலை. இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா செய்யறாங்க இளைய தலைமுறைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் தான். அவங்களுக்கு அவங்க அம்மாவே மிகப்பெரிய பிளெஸிங்ஸ். அதுவும் பாரதியார் லயன் சொன்னது எல்லாம் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இன்னொரு தம்பி கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டீங்க. நன்றி. இவர் வந்து குட்டி வயசுல உள்ள தம்பி கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கணும். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாங்க, அடிக்கடி வாங்க. நன்றி மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக். உங்க தம்பிக்கு ஒரு தம்பி அப்படி சொன்னாரு, தம்பியின் தம்பி. அடுத்தது சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம், நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னோட திருக்குறள்ல முதல் சொல்லக்கூடிய திருக்குறள் அப்படின்னா இந்த திருக்குறளை நான் எப்பயுமே மேடையில சொல்வேன். என்னுடைய மகன் அப்படிங்கறத நான் யார சொல்வேன் அப்படின்னா என்கிட்ட படிக்கிற பசங்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த உரிமை கொண்டாடுறது என்னுடைய மகன் அப்படின்னா என்கிட்ட இன்னைக்கு நன்றாக கதைப்பீர்கள் அக்கா. ஆனா அக்கா நீங்கள் இன்னைக்கு நன்றாக கதைப்பீர்கள் அக்கா. எனக்கு ஒரு தம்பி கிடைத்து விட்டார் அக்கா. ஆனா இன்னைக்கு இந்த சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கும் போது ஒரு ஆளுமை மிக்க மனிதர்களை நான் சந்தித்த பொழுது எந்த நிகழ்ச்சி கொண்டேனோ அதே போல் இந்த ஆளுமை மிக்க மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே டேய் நீ நல்லா இருப்படா நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்தது. அதாவது தாய் 8 அடி அப்படின்னா புள்ள 16 அடி அப்படின்னீங்க. அந்த 16 அடி கொடுத்ததுக்கு காரணம் இந்த நற்புலரி தான். கேட்டோன்னா ஓகே மேம் நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. அதனால என்னைக்குமே சொல்வேன், ஒரு வாய்ப்பு நமக்கு எப்ப கொடுக்குறாங்களோ அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக்கிறதே ஆசீர்வாதங்கள் தான். ஏன்னா வாய்ப்பு யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஏன்னா ஒரு நிமிடம், ஒரு கால தாமதம், ஒரு வினாடிகள் அப்படிங்கிறது அதை தவற விட்டவங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நான் யூஜி படிக்கும் போது என்னுடைய தமிழ் மேஜர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் நான் அரியர்ஸ். அதோட அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு பேப்பர்ல அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் வந்தேன். இன்னைக்கு பிஹெச்டி ஸ்காலர் நானு. என்னுடைய மாணவர்கள்கிட்ட சொல்வேன், தோல்வி என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துல நீ என்ன கத்துக்கிறியோ அதை வச்சு நீ வாழ்க்கையில முன்னுக்கு வருவ. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், வெற்றி 3 எழுத்து, தோல்வி 3 எழுத்து, வாழ்வு 3 எழுத்து, அதில் சிறப்பு என்பது 4 எழுத்து. அந்த 4 எழுத்தாக வலம் வருவதற்கு நல்ல மனிதர்களின் தயவு தேவை, அந்த தயவுக்கு புத்தகங்கள் தேவை அப்படிங்கிறவ நானு. அதனால இந்த வாய்ப்பை ஒரு இளைய தலைமுறையினரை நான் எப்படி உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற முறையிலையும், ஒரு மாணவன் அப்படிங்கிற முறையிலும், ஒரு மகன் அப்படிங்கிற முறையிலும் வித்தியாசத்தை பார்க்கும்போது ஒரு மகனை நான் இந்த இடத்துல கொண்டு வந்து ஹானர் கொடுத்துட்டேன். அடுத்தது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்ப இதே வாய்ப்பு, இதே வார்த்தைகள், இதே துணிவு அவன்கிட்டமும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வமே, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தெய்வமே, குழந்தை பேசும்போது அம்மாவும் பிள்ளையும் பக்கத்துல உட்காந்து அப்படி பேசணும். அவர் இப்ப பேச போறாரு, நீங்க 2 பேரும் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசை எனக்கு. 2 பேரும் பக்கத்துல இருக்கணும், அவர் பேசணும், அப்படி ஆசை. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், நினைச்சதை சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி மேடம். ஆக்சுவலி என்னன்னா ஒரு தாயாக நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அது மாதிரி உங்க ஒரு ஆசிரியராகவும் உங்க பையனுக்கு இருந்து அருமையான ஒரு தளம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவர் இன்னுமே அவர் பார்த்துப்பார், அவர் he will do it. அந்த அளவுக்கு அருமையான ஒரு திறமைசாலி. ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாம ஒரு பேசின ஒரு இது எல்லாராலையும் பாராட்டப்பட்டிருக்கு. தேங்க்யூ மேடம். ஒரு நல்ல தாய்க்கு நாங்க நற்புலரி குடும்பம் சார்பாக ஒரு தலை வணங்குறோம். சிவகணி மேடம், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். தம்பி, இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. காலையிலேயே நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உச்சரிக்கிற விதம், அதாவது வார்த்தைகள் தான் நம்மளுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம எந்த மாதிரி பேசுறோம் அப்படிங்கறது அந்த வார்த்தையில தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நான் ஆங்கில வார்த்தையை கலக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எஃபெக்டிவா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதாவது வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் சொன்ன ஸ்லோகங்களாகட்டும், இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம எதை வாழ்க்கையில எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதாகட்டும், அதை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்துக்காக நம்ம நீங்க சாப்பிடாம இருந்த அப்படின்லாம் சொன்னீங்க. அதை அந்த உணர்றதுக்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது, அந்த நேரத்துல நமக்கு சப்போர்ட்டா இருந்த ஆசிரியர்கள், அது எல்லாமே ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் அரவிந்த். உங்களுக்காக எழுதிய வரிகள்: பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000, இல்லாமை என்றிடாதளவில் எப்போதும் நிறைவாய், குரல்வழி காட்டியே குரலிலே தந்திட, அருமையாய் அதிகாலை பரிசாய், திறமையாய் தந்து திவ்யமாய் மாற்றினீர், உறவும் தொடர்ந்திட உன்னதமாய் மாறுமே.
திறமையாய் தந்து திவ்யமாய் மாற்றினீர் உறவும் தொடர்ந்திட உன்னதமாய் மாறுமே. கவிதையில் கிடைத்திடும் கணக்கிலா ஆசிர்வாதமே. கவிதையில் கிடைத்திடும் கணக்கிலா ஆசிர்வாதமே. புவியினில் வலம் வர புதையலாய் வந்திடும். புவியினில் வலம் வர புதையலாய் வந்திடும். கிடைத்திடும் ஆசிர்வாதங்கள் கொடுத்திட மனத்திலே அடைந்திடலாம் அனைத்தையும் அழகாய் வாழவே. கிடைத்திடும் ஆசிர்வாதங்களை கொடுத்திட மனத்திலே அடைந்திடலாம் அனைத்தையும் அழகாய் வாழவே. வேதங்களும் காட்டுமே வெற்றியாய் நடைபோட பாதங்களில் சரணடைய பரிசாய் மாறுமே. எவ்விடமும் ஆசிதனை எல்லோர்க்கும் வழங்கிடவே எவ்விதமும் வாழ்த்திடலாம் எல்லா உயிர்க்குமே. எவ்விடமும் ஆசிதனை எல்லோர்க்கும் வழங்கிடவே எவ்விதமும் வாழ்த்திடலாம் எல்லா உயிர்க்குமே. சீர்கள் சிறப்பாய் சிந்தையை தாக்கிட சீராய் வாழ்வும் சிறப்பாய் நடக்குமே. சீர்கள் சிறப்பாய் சிந்தையை தாக்கிட சீராய் வாழ்வும் சிறப்பாய் நடக்குமே. அணுவில் செய்திட 1000 சோதனை. அணுவில் செய்திட 1000 சோதனை. அணு அணுவாய் ரசிக்க ஆசிர்வாதம் அனைத்துமே ஆசிர்வாதம். அணு அணுவாய் ரசிக்க அனைத்துமே ஆசிர்வாதம். எடுத்திடும் இடத்திலே எண்ணிலா ஆசிகள் தடுத்திடும் தருணமோ தனக்கென நிறைவாய். எடுத்திடும் இடத்திலே எண்ணிலா ஆசிகள் தடுத்திடும் தருணமே தனக்கென நிறைவாய். எண்ணிடும் மாந்தரை எந்நாளும் போற்றிட மண்ணிலே மகிழ்ச்சியாய் மலர்வோம் வாசமாய். எண்ணிடும் மாந்தரை எந்நாளும் போற்றிட மண்ணிலே மகிழ்ச்சியாய் மலர்வோம் வாசமாய். பேச்சுடன் கூடே பேசின மயில்களும் பேச்சுடன் கூடே பேசின மயில்களும் வீச்சுடன் வந்ததே வியப்பாய் விடயமாய். வீச்சுடன் வந்ததே வியப்பாய் விடயமாய். செயல்களால் நிறைவும் செம்மையாய் மாறிட பயனுமாய் விளையும் பல பல ஆசிர்வாதமே. செயல்களால் நிறையும் செம்மையாய் மாறிட பயனுமாய் விளையும் பல பல ஆசிர்வாதமே. வாழ்த்துக்கள் அரவிந்த். மெஜிஷியன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கும் அதுக்கும் உங்களுடைய வேலைகள் இன்னும் சிறப்பா பண்ணுங்க. ஒரு விஷயத்த பண்றதே எல்லாருக்கும் அந்த மாதிரி இது பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்துடாது. ஸோ ஒரு இடத்துலையும் நீங்க பண்ணியிருக்கிறதற்கானவங்க யாரு அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கறதே நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி புலி 8 அடி ஏதோ சொல்லுவாங்களே குட்டி 16 அடி பாயின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்ரீவித்யா மேம் ரொம்ப எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு ஆளுமையை கூட்டிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு பரிசா தந்ததுக்கு இன்றைய காலை வேலைக்கு மனத நிறைந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி மேடம். அருமையான கவிதை குழந்தைய ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கவிதை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமா எல்லாரும் ஃபீட்பேக் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாராவது நான் அழைக்கலையான்னு தெரியல. தாமோதரன் ஐயா நீங்க பேசலாம். தாமோதரன் ஐயா பேசலாம். அவர் பேசின பிறகு நித்யாதேவி மேடம் நீங்க பேசி. நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். நற்புலருக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்று தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அன்னை தந்தையருக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் இந்த அரவிந்த். சிறப்பான பேச்சு. இவ்வளவு சிறு வயதில் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்று அதை அப்படியே நற்புலருக்கு வழங்கிய அந்த ஆசீர்வாதத்தின் உரிமையாளர் அரவிந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதத்தை வழங்குகின்றேன். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேல் அவருடைய ஆசீர்வாதத்தை நற்புலருக்கு வழங்கியிருக்கின்றார். அது தாய் தந்தையர் கொடுத்த ஆசீர்வாதம். அது ஆண்டவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். மிக சிறப்பான பேச்சு. மேலும் மேலும் இந்த நற்புலையில் இணைந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல ஒரு காலை பொழுதை எங்களுக்கு அளித்த அரவிந்த் அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி தாமோதரன் சார். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து நற்பலரிக்கு ஒரு பிளஸிங் அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். நித்யாதேவி மேடம் கை உயர்த்திருக்கீங்க, ஏதாவது பேசணுமா? தேங்க்யூ சார். நித்யாதேவி மேடம் ஏதாவது பேசணுமா? இல்ல சார் இல்ல ராங்லி பிரஸ். ஓகே 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 தேங்க்யூ. கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க, அப்படிதான் எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபீட்பேக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நல்லா அந்த பையனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னு எல்லாரும் சொன்னதும் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து அரவிந்துக்கான 1 நிமிடம் நீங்க உங்க ஏற்புரை கொடுக்கலாம். வணக்கம் சார். முதல்ல ஹீலர் சார் கேட்டிருந்தாரு அம்மாவோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு வாய்ப்பு சரியா? வணக்கம் சார். சோ உங்களுக்கு கொடுத்தாச்சு சார். எப்ப முடியறதோ அப்பப்ப முடியறத டக்கு டக்குன்னு செஞ்சிடணும். எனக்கு வந்து இப்படி ஒரு மேடை கிடைச்சதுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசீர்வாதம். எடுத்த உடனே மாதம் வந்து இதே மாதிரி கலந்துக்கிறேன். என்னால முடியும் பொழுது நிச்சயமா செய்றேன். எனக்கு எடுத்தோன்னே எங்க அம்மா வந்து பேசுறது நிறைய இலக்கியம் சார்ந்து, நிறைய புத்தகங்கள் சார்ந்து இருக்கும். ஆனா என்னுடையது வந்து நிறைய கோயில்கள் சார்ந்து, நிறைய வேதங்கள், இதிகாச புராணங்கள் அது சார்ந்து இருக்கும். இத எங்க அம்மான்னு கேட்டோன்னா அப்படி எதிர்பார்த்துட்டு நம்ம ஏதா இதிகாச புராணம் ஹரிநாராயணன்னு பாட்டு பாடுறத கேட்டு ஐயோ ஏதா சொல்லிடுவாளோ, ஸ்ரீவித்யா மேம் அளவுக்கு நீங்க இல்லப்பா அப்படின்னு எங்க அம்மாக்கு ஏதா கெட்ட பேர் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருந்தது. நல்ல வேளை உங்களுடைய இதுல அந்த மாதிரி எதுவும் கேட்கல. சோ நிச்சயமா தொடர்ந்து பயணிக்கலாம் ஐயா. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்றதுக்கு தெரிஞ்சுக்க விழைகிறேன். என்ன அப்படின்னா, எங்க அம்மா எம்ஃபில் பண்ணும் பொழுது 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் அப்படின்னு எங்க அம்மா எம்ஃபில் பண்ணா. அப்ப அதுல நான் வந்து கன்சீவா இருந்தேன். அம்மா வந்து கர்ப்பத்துல இருக்கும் பொழுது, அம்மாவோட கர்ப்பவாசத்துல இருக்கும் பொழுது என்னால அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை சிரவணிக்க முடிஞ்சது. அதனுடைய விஷயம் கண்டிப்பா உள்ள இறங்கியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல இருந்து எனக்கு தெரியறது. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஒரு மெஜிஷியனும் கூட. எப்ப டைம் கிடைக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். மாதம் ஐயா ரமேஷ் ஐயா மாதம் எனக்கு ஒரு டேட் கொடுத்துருங்க. இதே மாதிரி நிச்சயமா என்னுடைய திறமையும் நான் வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இருக்கும், பெரிய படிக்கட்டுகளாக இருக்கும். எப்பவுமே ஆசீர்வாதங்கள் சொன்னா போல பெரியவர்களுடைய வார்த்தைகள்ல இருந்து ஸ்ரீமன் நாராயணன் ஒலிக்க கூடியது. அத உங்களிடத்திலிருந்து நான் வேண்டுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நன்றி அரவிந்த். அருமையான ஒரு ஏற்புரை, நன்றி. நம்ம குமரேசன் சார் தான் அந்த ஃபவுண்டர். அவர் தான் வந்து நம்மளுடைய டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து குமரேசன் சாரோடைய தொடர்புல இருங்க. அம்மா மூலமா அவங்க நம்பர் பெற்றுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மாதம் உங்களுடைய உரையை கொடுக்கலாம். நன்றி. இன்று அருமையான ஒரு கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ்ல